அந்த காட்டு வழியாக ஒரு வேன் சென்று கொண்டிருந்தது. ஜான், அங்க பாரு, அந்த பக்கம் ஒரு வழி போகுதுல, அந்த பக்கம் போ என்றான் ஆண்ட்ரூஸ். ஜான், ஆண்ட்ரூஸ், நிக்கோல், ரூபி, ஜெனிதா, மிச்சேல் 6 பேரும் காலேஜ் ப்ராஜெக்ட் ஆராய்ச்சி ஒன்றுக்காக ஒன் டே காட்டுக்குள் கேம்பிட்டு ஆராய்வதற்காக வந்தார்கள். ஜானும் ஜெனிதாவும், ஆண்ட்ரூஸும் ரூபியும், நிக்கோலும் மிச்சேலும் காதலர்கள்தான். வேன் சென்று கொண்டிருக்கும்போது குறிப்பிட்ட தூரத்தில் வைத்து டயர் பஞ்சரானது. என்னடா ஆச்சு என்று கேட்டான் நிக்கோல். பஞ்சர் போலடா என்று எல்லோரும் இறங்கினார்கள். எக்ஸ்ட்ரா டயர் இல்லடா, என்ன பண்றது என்றாள் ஜான். வரும்போது இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா என்றாள் கோபமாக ரூபி. இருக்குன்னு நினைச்சுதான் யாருமே பார்க்கல என்றான் நிக்கோல். சரி, வண்டி இங்கேயே இருக்கட்டும், தேவையான சாமான்களை எடுத்துட்டு வாங்க, கேம்ப் போடலாம். இருட்டாக போகுது. முடிஞ்ச அளவு இரவுல வேலை பார்த்துட்டு காலையிலயும் முக்கியமான வேலைகளை முடிச்சிட்டு கிளம்பலாம். அதுக்குள்ள ஏதாவது வாகனங்கள் வந்தா டயர் மாத்திக்கலாம் என்றாள் ஜெனிதா. உடனே 6 பேரும் வேனிலிருந்து பொருட்களை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தார்கள். சிறிது தூரம் வந்ததும் தூரத்தில் ஒரு பெரிய மரம் ஒன்று தெரிந்தது. அந்த மரம் மிகவும் பெரிய ஆலமரம். அதன் அருகே சற்று தூரத்தில் பழைய சிதைந்த வீடுகளும் காணப்பட்டன. அங்க பாருங்க, அந்த ஆலமரத்துக்கு பக்கத்துல கேம்ப் போடலாம் என்றான் ஜான். ஆமாண்டா, நல்ல இடம். ஆனா பக்கத்துல பாழடைஞ்சு உடைஞ்ச வீடுகள் சில இருக்குடா என்றாள் மிச்சேல். பழைய காலத்து ஆட்கள் இருந்திருப்பாங்க. நடுக்காட்டுல இருக்குனா ஒருவேளை பழங்குடியினர் இருந்திருப்பாங்க என்றான் நிக்கோல். சரி வாங்க என்று கேம்ப் கட்ட ஆரம்பித்தார்கள். இரவும் ஆனது. எல்லா வேலைகளையும் முடித்தார்கள். இப்ப எதுவும் பண்ண முடியாது, காலையில ஏர்லியா வேலைய பார்க்கலாம் என்றான் ஆண்ட்ரூஸ். 3 ஜோடிகளா பிரிந்து தனித்தனியே பேச ஆரம்பித்தார்கள். ஜெனி, தனிமையான காடு, இயற்கை காற்று, நிலவொளி ஏதோ நமக்கு சொல்ற மாதிரியே இருக்குல்ல என்றான் ஜான். நிறைய விஷயங்கள் சொல்லுது. காதலிக்க ஆரம்பித்ததிலிருந்து இன்னிக்குதான் இப்படி ஒரு தனிமைய 2 பேருமே அனுபவிக்கிறோம் என்று அவன் கைகளை பிடித்து தோளில் சாய்ந்து கொண்டாள். நிக்கோலும் மிச்சேலும் கை கோர்த்தபடி பேசிக்கொண்டு நடந்தார்கள். ஹே மிச்சேல், எப்பவுமே கிடைக்காத சந்தர்ப்பம், என்ன ஃபீல் பண்ற என்று கேட்டான் நிக்கோல். ஃபீல் பண்ண என்ன இருக்கு? 2 பேரும் தனிமையில இருக்கிறதே ஒரு ஃபீல் தானே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிக்கோல் என்றதும் இருவரும் அந்த மரத்தின் அருகே உள்ள பாறையின் மறைவில் உட்கார்ந்திருந்தனர். இங்கே கேம்ப் உள்ளே ஆண்ட்ரூஸும் ரூபியும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். ஆண்ட்ரூஸ் ரூபியின் கண்களை பார்த்து அவளின் தொடையில் கை வைத்தான். அவளால் எதுவும் சொல்ல முடியாமல் கண்களால் சம்மதம் தெரிவித்து வெட்கித்தாள். அங்கே நிக்கோல் மிச்சியலை கட்டிப்பிடிக்க முயன்றான். நிக்கோல், இது தப்பு, வீட்ல நம்பி அனுப்பியிருக்காங்க, தப்பு நிக்கோல் என்றாள். ஹே, நாங்க லவ் பண்றோம், தப்பில்ல என்று பேசிக்கொண்டே அவளது இடையில் கை வைத்தான். திடீரென காற்று சற்று பலமாக வீச ஆரம்பித்தது. என்ன ஜான், திடீரென காத்து வேகமா வீசுது என்று கேட்டாள் ஜெனிதா. ஆமா, நான் ஆண்டவர்தானே. ஐயோ, காடுனா அப்படிதான் என்றான் ஜான். ஜெனிதா அவனது தலையில் செல்லமாக கொட்டிவிட்டு தோளில் சாய்ந்து கொண்டாள். திடீரென அந்த ஆலமரத்து உச்சியிலிருந்து கருப்பு பெண் உருவம் ஆக்ரோஷமாக வெளியே வந்து மரத்தை சுற்றி பறக்க ஆரம்பித்தது. அப்படியே சுற்றி 6 பேரையும் பார்த்து கொண்டே பறந்தது. அப்படியே மரத்தின் கீழ் இறங்கி வந்து தனது கொடூர உருவத்தில் சிவந்த கண்களோடு ஆலமரத்தின் விழுதுகளை பார்த்தது. அந்த விழுதுகள் அசைய ஆரம்பித்து சில விழுதுகள் படர்ந்து கேம்புக்குள் சென்றது. இன்னும் சில விழுதுகள் மரத்தின் அருகே இருந்த பாறை நோக்கிச் சென்றது. சில நொடிகளில் அந்த விழுதுகள் நிக்கோல் கழுத்தையும் ஆண்ட்ரூஸ் கழுத்தையும் இறுக்கி சுற்றி இழுத்தது. இதை பார்த்து பயத்தோடு கதறுவவாறு எழுந்து அவர்களை காப்பாற்ற ஓடினார்கள். கதறும் சத்தம் கேட்டு ஓடி வந்தனர் ஜானும் ஜெனிதாவும். என்னாச்சு என்று ஓடி வந்தனர். ஆனால் நிக்கோலையும் ஆண்ட்ரூஸையும் அந்த விழுதுகள் மேலே தூக்கின. அவர்கள் தொங்கியவாறு துடித்துடித்தனர். கீழே இருந்து 4 பேரும் அழுது பயத்தோடு கதறினார்கள். அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. திடீரென அவர்கள் முன்னால் வந்து நின்றது அந்த கொடூர கருப்பு உருவம். அதை பார்த்து பயந்து மயங்கி விழுந்தார்கள். நிக்கோலும் ஆண்ட்ரூஸும் துடித்துடித்து இறந்து போக அந்த உருவம் மீண்டும் ஆலமர உச்சிக்கு சென்று மறைந்து போனது. இந்த கதையை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். 4 பேரும் மயக்கம் தெளிந்து எழுந்தார்கள். பொழுது விடிந்திருந்தது. விழுந்து கிடந்தவர்கள் பதறி எழுந்து பார்த்தார்கள். ஆண்ட்ரூஸ் மற்றும் நிக்கோலை சுற்றி விழுதுகள் சுற்றியிருந்தன. காற்றில் ஆடிக்கொண்டு
தொங்கிக் கொண்டிருந்தது அவர்கள் உடல்கள். பதறி பயத்தோடு வேனை நோக்கி ஓடினார்கள். வேனை வந்தடைந்ததும் வேனை ஸ்டார்ட் செய்தான் ஜான். டயரும் பங்க்சராக இருந்ததால் முடிந்த அளவு வேகமாக ஓட்ட ஆரம்பித்தான். திடீரென காட்டுப்பகுதிக்குள்ளிருந்து ஒரு வயதான நபர் ஒருவர் வந்து வீதியின் அருகே நின்றார். அதை பார்த்த ஜான் வண்டியை நிறுத்திவிட்டு அவரின் அருகே சென்று நடந்தவற்றைக் கூறி, இங்கிருந்து சீக்கிரம் வெளியே செல்லணும் என்று பயத்தோடும் பதற்றத்தோடும் கூறினான். அவங்க மனசுல எண்ணங்கள் தப்பு, உண்மையா இல்ல, அதுதான் இறந்துட்டாங்க என்றார் அவர். ஐயா, புரியல, அவர் சொல்ல ஆரம்பித்தார். பல வருடங்களுக்கு முன்பு பூங்காவனம் என்று பெயர் தாங்கி பூங்காவனம் போன்றே இருந்தது அந்த சிறிய கிராமம். லீனா மற்றும் அவளுடைய நண்பர்கள் சிலரும் ஆலமரத்தின் கீழே இருந்து பல்லாங்குழி விளையாடிக் கொண்டிருந்தார்கள். லீனா மிகவும் அழகானவளாக இருந்தாள். தனது பெற்றோருக்கு ஒரு பிள்ளை என்பதால் மிகவும் செல்லமாகவே வளர்ந்தாள். அந்த வழியே வேறொரு ஊரிலிருந்து சிலர் அந்த பக்கம் வந்தார்கள். அதில் ஸ்டீஃபன் மற்றும் அவனது சில நண்பர்களும் வந்திருந்தனர். அப்படியே அனைவரும் அந்த ஆலமரத்தின் வழியாக செல்லும்போது ஸ்டீஃபன் லீனாவை பார்த்துவிட்டான். நண்பர்களும் அதை கவனித்தவாறு சென்றார்கள். சில நாட்கள் கழித்து தனியாக அந்த வழியே வந்தான் ஸ்டீஃபன். அவள் அங்கே விளையாடுவதையும் வீட்டுக்கு செல்வதையும் வருவதையும் கவனித்து தினமும் அவளை வந்து பார்க்க ஆரம்பிட்டான். நாட்கள் செல்ல தொடர்ந்து அவன் தன்னை பார்ப்பதையும் தொடர்வதையும் புரிந்து கொண்டாள் லீனா. ஒரு நாள் தன்மையில் நடந்து செல்வதை கவனித்த ஸ்டீஃபன் அவள் அருகே சென்றான். ஹாய், என் பேர் ஸ்டீஃபன் என்றதும், நீங்க யாருன்னு தெரியாது, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க, கிளம்புங்க என்றாள். ஏங்க, சொல்றது கேளுங்க, ரொம்ப நாளாவே உங்கள பார்க்கறேன், ஃபாலோ பண்றேன், காரணமாதான் என்ன உங்கள விரும்புறேன் என்றான். எதுவா இருந்தாலும் வீட்ல வந்து பேசுங்க, நான் தனிச்சு முடிவெடுக்க மாட்டேன், கிளம்புங்க என்று திரும்பி லேசாக சிரித்தவாறு வீடு நோக்கி நடந்தாள். நானும் உங்கள கொஞ்ச நாளாவே பார்க்கறேன், எனக்கும் பிடிக்குதான் இருக்கு, பார்க்கலாம் வீட்டுக்கு வருவீங்களான்னு என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டு நடந்தாள். மறுநாள் காலையில் வீட்டுக் கதவை தட்டும் சத்தம் கேட்டு லீனா அம்மா கதவை திறந்தாள். அங்கே ஸ்டீஃபன் நின்று கொண்டிருந்தான். தம்பி, யார் நீங்க என்று கேட்டால், உள்ள வந்து பேசலாமா என்று கேட்டான். வாங்க என்றதும் உள்ளே சென்று அமர்ந்தான். லீனா அப்பாவும் வந்தார். யார்பா நீ, என்ன விஷயம் என்று கேட்டார் லீனா அப்பா. லீனாவும் அறையிலிருந்து மறைந்து பார்த்து கொண்டிருந்தாள். அங்கிள், என் பேரு ஸ்டீஃபன், பக்கத்து ஊர்தான். உங்க பொண்ண பார்த்ததிலிருந்து கல்யாணம் பண்ணனா அவங்களதான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். நேத்து கூட உங்க பொண்ணு கூட பேசினேன், வீட்டுக்கு வந்து பேச சொன்னாங்க. அங்கிள், நாங்க பெரிய குடும்பம்தான், அம்மா அப்பா அமெரிக்கால இருக்காங்க, நான் இங்க படிச்சுக்கிட்டு அப்பா பிசினஸையும் பார்த்துட்டு இருக்கேன் என்றான். சந்தோஷம் தம்பி, நல்ல வரம்தான் தேடிட்டு இருக்கோம், வீடு தேடி வரும்னு நினைக்கல. உங்க 2 பேருக்கும் அப்புறம் உங்க அம்மா அப்பாக்கு சம்மதம்னா ஓகே என்றார் லீனா அப்பா. எங்க அப்பாக்கும் சம்மதம்தான்கள், அவங்களுக்கும் என் சந்தோஷம்தான் முக்கியம் என்றான் ஸ்டீஃபன். அப்படின்னா அம்மா அப்பா கூட பேசி முடிவு பண்ணலாம் என்றார் லீனா அப்பா. லீனா, காஃபி கொண்டு கொடு என்று அம்மா லீனாவிடம் கொடுத்துவிட்டாள். மறுநாள் ஆலமரத்தின் அருகே லீனாவோடு பேசிக் கொண்டிருந்தான் ஸ்டீஃபன். தினமும் இவ்வாறு பேசி பழக ஆரம்பித்தார்கள். நாளைக்கு நைட்டுக்கு சந்திக்கலாம், பௌர்ணமி நேரம், அந்த பாறை இருக்குல்ல, அங்க பார்க்கலாம் வாங்க என்றான் ஸ்டீஃபன். இரவு நேரத்துல அம்மா அப்பா விடமாட்டாங்க, எப்படி வர்றது என்றாள். எனக்கு தெரியாது, எப்படியாவது வாங்க, சர்ப்ரைஸ் ஒன்னு இருக்கு என்றான். சரி வரேன், எப்போ உங்க அம்மா அப்பா வராங்க என்று கேட்டாள். இன்னும் 2 நாள் இருக்கு. என்று சில நிமிடங்கள் பேசிவிட்டு சென்றார்கள். மறுநாள் இரவு தனது நண்பி வீட்டுக்கு செல்கிறேன் என்று சொல்லி சென்றாள். அங்கே பாறையின் அருகே அமர்ந்து வானையும் இயற்கையும் ரசித்தவாறு லீனா அமர்ந்திருந்தாள். ஸ்டீஃபன் லீனாவை தொட்டான். அவளும் வெக்கித்தாள். இருவரும் தனிமையில் நிமிடங்களை கழித்தனர். ஏங்க, தப்பு பண்ணிட்டோம்ல என்று தயக்கமாக கேட்டாள் லீனா. ஹேய், நாங்க கல்யாணம் பண்ண போறவங்க, இதுல என்ன தப்பு என்று சமாதானப்படுத்தினான். நாளைக்கே அம்மா அப்பா வருவாங்கல்ல என்று கேட்டாள். கண்டிப்பா என்றான். மறுநாள் வீட்டில் லீனாவும் அம்மாவும் அப்பாவும் அவர்களை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அன்று முழுவதும் அவனும் வரவில்லை, அவனின் அம்மாவும் அப்பாவும் வரவில்லை. 2 நாட்கள் கடந்தன.
எப்படியோடா சொன்னதை முடிச்சிட்டியே என்றான் நண்பன். அப்புறம் நடிக்க எனக்கு சொல்லித் தரணுமா? அவளை பார்த்ததுமே முடிவு பண்ணிட்டேன், அவளோட இருக்க வேணும்னு. முடிச்சிட்டேன் என்று சிரித்தான் ஸ்டீஃபன். அது சரி, இதோட எத்தனை பொண்ணுங்கடா என்று சிரித்தார்கள் நண்பர்கள். சரி சரி, ஆனா மத்த பொண்ணுங்க கேள்வி கேட்கல. வந்தாளுங்க, இருந்தாளுங்க, போயிட்டாளுங்க. ஆனா இவளோட முகத்துல தயக்கம் இருந்துச்சு. ஆனா நல்ல போதை மாதிரி இருந்துச்சு என்று சிரித்தான் ஸ்டீஃபன். நாட்களும் கடந்தன. அவன் வரவில்லை. தான் ஏமாந்ததை உணர்ந்த லீனா தன் கற்பை ஏமாந்து இழந்ததை உணர்ந்து அன்று இரவு யாருக்கும் தெரியாமல் ஆலமரத்தில் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டாள். அவளின் பெற்றோர்களும் துக்கத்தில் மூழ்கினார்கள். சில நாட்கள் கழித்து ஸ்டீஃபன் இரவு நேரம் அந்த வழியாக வேறொரு ஊர் நோக்கி செல்லும்போது அந்த ஆலமரத்தை நெருங்கினான். திடீரென காற்று வீச ஆரம்பிக்க ஆலமரத்தின் உச்சியிலிருந்து கருப்பு உருவம் ஒன்று வெளியே வந்தது. உடனே அவனுக்கு முன்னால் வந்து நின்றது கொடூர உருவத்தோடு. சட்டென்று ஒரு விழுது அவனின் கழுத்தை நெருக்கி மேலே தூக்க துடிதுடித்துக் கொண்டிருந்தான் அவன். அவனை பார்த்தவாறே அந்த உருவம் லீனாவாக உருவாகி மாறி அவன் இறந்ததும் மரத்தின் உச்சிக்குச் சென்றது. அதன் பிறகு இவ்வாறு உடலுக்கு மட்டும் ஆசைப்பட்டு காதலில் மயக்கி பெண்களை சூறையாடும் ஆண்கள் பலர் அந்த மரத்தில் லீனாவால் கொல்லப்பட்டார்கள். சில வருடங்கள் செல்ல இவ்வாறான சம்பவங்களால் கிராம மக்கள் அந்த கிராமத்தை விட்டுச் சென்றார்கள். இவ்வாறு சொல்லி முடித்தார். அவங்களுடையது உண்மையான காதல் இல்ல, உடலுக்கு ஆசைப்பட்டாங்க, செத்துட்டாங்க என்று கூறி மறைந்தார் அந்த வயோதிபர். அப்போது ரூபியும் மிச்சேலும் உணர்ந்தார்கள் ஜான் ஜெனிதாவின் உண்மை காதலை. அந்த வயோதிபர் மறைந்த இடத்தில் ஒரு டயரும் இருந்தது. அதை எடுத்து வேனில் பொருத்திக் கொண்டார்கள். வேனும் சென்றது. கதை ரஃபீஸ் முகமது.